டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார். இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து இந்த 20 நிமிட சந்திப்பில் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. மிக முக்கியமாக எதிர்வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அது தொடர்பான கூட்டணி விவகாரங்களும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பாலா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய பொருளாளர் எம்பியுமான டி.ஆர். பாலு ஆகிய 2 பேருமே இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு கருத்துக்களை குறிப்பாக திமுக காங்கிரசுடைய கூட்டணி தொடர்பான அம்சங்களையும் அவர்கள் ஆலோசித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு இறுதி செய்யப்பட வேண்டிய அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவது குறித்த ஒரு ஆலோசனையை இந்த சந்திப்பின் பொழுது தலைவர்கள் ஆலோசித்ததாக தற்பொழுது முதற்கட்ட தகவல் நமக்கு வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த முறை அரசு முறை பயணமாக அவர் டெல்லி வந்திருந்தாலும் திமுக மற்றும் காங்கிரசுடைய கூட்டணி என்பது 2026 தேர்தலிலும் நிச்சயமாக தொடரும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த ஒரு சந்திப்பானது அமைந்துள்ளது என்றுதான் மிக நிச்சயமாக கூற வேண்டும். எந்த அளவிற்கு தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும், அதனுடைய பேச்சுவார்த்தை குழுக்கள் என்பது அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது குறித்த ஒரு முதற்கட்ட ஆலோசனையை இன்றைய சந்திப்பின் பொழுது தலைவர்கள் பேசியுள்ளார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு அதிகம் முறை வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த ஒரு அரசியல் பேரணியும் அவர் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தற்பொழுது திமுகவின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அனைத்து 2 கட்சிகள் இடையே நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் காங்கிரஸ் வட்டாரமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கூடுதலாக புதிதாக இணைக்கப்பட உள்ள கட்சிகள் எவை பாஜக கூட்டணி மற்றும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகேவினுடைய தற்பொழுதைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, அது கூட்டணியினுடைய ஒரு பலத்தை பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட பேச்சையும் இந்த முறை சந்திப்பின் பொழுது அவர்கள் பேசியுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் வழங்க இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமாக தற்பொழுதைய அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பீகாரினுடைய தேர்தலின் பொழுது நிச்சயமாக காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக திமுக நிற்கும் என்ற ஒரு உறுதியையும் இந்த சந்திப்பின் பொழுது அவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியை சந்தித்து பேசிய பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மத்திய பாஜக அரசினுடைய அந்த ஒரு விரோத போக்கை கண்டித்து அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நிச்சயமாக காங்கிரசுடன் திமுக துணை நிற்கும் என்ற ஒரு கருத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்றைய சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவிற்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை அனைத்து கட்சிகளும் குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்த வேண்டும் எனவும் அதை கைவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்கள் குறிப்பாக பாஜக ஆட்சியில் அல்லாத மாநிலங்கள் கடுமையாக வஞ்சிக்கப்படுவது குறித்தும் சமூக நீதியை நிலைநாட்டுவது குறித்தும் இந்த ஒரு சந்திப்பின் பொழுது அவர்கள் ஆலோசித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, ஏற்கனவே அரசியல் களத்தை பொறுத்தளவில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த 2 பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள் சந்திப்பு என்பது மிகவும் தற்பொழுதைய காலகட்டத்தில், அதுவும் நாளை பிரதமர் தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக நடைபெற்றுள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.